நேற்று வெள்ளையை கருப்பைத்து விட்டான். கிஸ் அடித்ததுனால குருவுடைய வாய் வீங்கி விட்டது. அம்மா லேபிளுங்க தான் பார்க்குறாப்புல. MS டோனி பண்ணின்னு போட்டுன்னு தெரிதா இல்லையா? மகேந்திர சிங் டோனி. பா சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. நடுவராக '96 அணியின் நவீன் அவர்களுக்கு ஆட்டநாயகன் விருது யார்? ராஜா திரு அட்வான்ஸ் திருச்சபையின் வருங்கால செயற்குழு உறுப்பினராக கூட வர வாய்ப்பு இருக்கு. யூத்தில் இருக்காப்புல ராஜா அவர்கள் நவீன் அவர்களுக்கு ஆட்டநாயகன் விருது கொடுக்கிறார். எம்பா ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. என்னப்பா நீங்க ஸ்கிரீன் வேல்ட் அணிக்காக தனது முதல் ஓவரை வீசுபவர் யார்? ஐயோயோ, ஜீவோடியும் இல்லை, உங்கள் மீனவனும் இல்லையா? உங்கள் மீனவன் என்று நினைத்தேனா ஜீவோடி நினைத்தோம். எங்க இரண்டு பேரும் காணவில்லை. சீனிவாசன் தனது பூர்வீகமாக கொண்ட வந்தவாசியில் இருந்து திருவான்மையூரில் குடியேறி இப்போ திருவான்மையூர் குப்பத்தில் செட்டில் ஆகிவிட்டார். உங்கள் மீனவன் சீனிவாசன். இவர் அடியார் ஆனந்தபவன் அவர்களின் தம்பி. டிஃபன் கடை அவங்க அப்பா வச்சுக்கிறார். ஜன ஜெய 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 ஜெயனிக்கும் மாஸ்டரும். பேசல ஸ்டார்ட் பண்ண. ஓகே ஓகே ஓகே. நன்றி 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 வினோத்குமார் அவர்களே. சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் ஸ்கிரீன் வேல்ட் அணிக்காக மார்டின். இவர் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர். அவுட். இதற்கிடையில் நெய்வேலி திரு அவர்கள் 2 பந்துகளில் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டம் இழந்து விட்டார். அடுத்ததாக களமேறும் யாருப்பா? கரண் சரண் மன்னிக்கவும் சரண். உங்கள் மீனவன் படகோட்டி படத்தில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கரல் மேல் பிறக்க வைத்தார் என்ற பாடலை எழுதியவர் அவர்கள் தாத்தா சீனிவாசனுடைய தாத்தா. உங்கள் மீனவன் சீனிவாசன். வினோத்குமார், சீனாவை திட்டாதீங்க, மைக்கில் கேட்குது, பொறுமையாக பேசுங்க. உங்கள் கீழே ஒரு மைக் வச்சிருக்கோம். மார்டின் தனது அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். 2 பந்துகளில் 1 விக்கெட், ரன் இழப்பின்றி. மீதமுள்ள 4 பந்துகளில் விக்கெட் எடுப்பாரா? ஷியாம் மெமோரியல் அடுத்த ஆண்டு கோப்பை அதோ விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் குண்டு பிரவீனும் குட்டியும். இதற்கிடையில் ஒரு அகலப்பந்து. நன்றி நடுவர்களே, அடுத்த ஆண்டு நடக்கும் போட்டிக்கான கோப்பையை இன்றே வைத்து விட்டோம் பாருங்கள்.
என்ட்ரன்ஸ் கேட்டாண்ட வின்னர் குண்டு பிரவீன், ரன்னர் குட்டி. சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் மார்டின் அவர்கள். சிறந்த முறையில் வீசிக் கொண்டிருக்கிறார் மார்டின் அவரெல்லாம் ஓவரா நடுவர்களே. 4 பந்து 5 பந்தா? 4 பந்து நடுவர்களே. எங்க மென் செட் வச்சிருக்கீங்க? இதற்கிடையில் ஒரு பவுண்டரி. நன்றி நடுவர் அவர்களே. பரவாயில்ல, நல்லா போட்டு 5 பால். ஒரே பால் யோசிச்சு போட்டு பவுண்டரி எல்லாம் போடு. சென்னையில் உள்ள அனைத்து விளையாட்டு மைதானங்களிலும் ஆட்டம் என்ற ஒரே வீரர் சென்னை கா. அவர் காலில் அடிபட்டு இருக்கிறார். ஒரே பால் லாஸ்ட். தேவலாத போடுறா. இடையில் ஒரு ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 11, ஒரு விக்கெட்டிற்கு 2. லைன் நம்பர் ஏம்பா எம்எஸ்சிசி ஏம்பா எங்க பாக்குறீங்க நீங்க? பனினா குத்தாதாண்டா ஒன்னா பார்க்கலாம். பனினா எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கிறீங்க. 6 மணி பிரேஸ் கொடுங்க, 5 மணி கொடுங்க, எல்லாம் மாட்டினு சுற்றுவானுங்க. ஜாய் திரும்பி பண்ணினா வந்தா காலையில் 7 மணிக்கு ஒன்றா ஒன்று கொடுக்காதுக்கிறீங்க. 50 70 30 குருவுக்கும் பண்ணின்னு கொடுக்கல. 2வது ஓவரை வீசுவார் SWCC அணியின் தலைவர் திரு பிரசாத் அவர்கள். ஒரு சிறந்த இடது கை பந்து வீச்சாளர் அவர். உங்கள் மீனவன் பந்து போகவில்லை, காட் ஆஃப் த கிரிக்கெட்டுக்கும் பந்து போகவில்லை. பவர் பிளே போட்டு செகண்ட் பில்லில் போடுவாள் என்று நினைக்கிறேன். உங்கள் மீனவன் இதெல்லாம் கட்டிய வெயில் அடிபட்டது. வேப்ப மரத்து அடியில் போய் நின்று விட்டார். தலையை சொருகிறார். குட்டி குட்டி பல்லு பாய்ஸ் கேப்டன் பக்கத்தில் நிற்கிறார் பாரு, இல்லை அனுப்புங்க. செல்வா இந்த சைடு வா. சுசிலிங்க வா. சுசிலிங்க அண்டா ஸ்ட்ரைட்ல போடா. நவுறா என்ன நவுறடே. எவ்வளவு மேட்ச் ஆனாலும் உங்களுக்கு சில்லி செல் பண்ணவே தெரியும். இல்ல பாய். இதற்கிடையில் பவுண்டரி டாட் பாலுக்கா. நன்றி 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 நன்றி. சொல்லிடுறேன்பா. சீனாவுக்கு ஒரு புதிய ஆஃபர். சோழிநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு உறுப்பினர் அவர்கள் கால் செய்திருக்கிறார். அவர் போடும் ஒவ்வொரு டேட்டுக்கும் 500 ரூபாவாம். ஒரு போல்டு எடுத்தால் 5000 ரூபாவாம். துறைப்பாக்கம் வினோத் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டார். நன்றி நன்றி வினோத் அவர்களே. மைக்கில் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டேன். இதற்கிடையில் ஒரு பவுண்டரி. நெய்வேலி ஏதோ ஒரு நெய்வேலி அவ்வளோதான். இகேஷ் இன்ஸ்டாவின் செலிபிரிட்டி. பல்வேறு ஐடி கம்பெனியில் ஒரு மாதம் ஒர்க் பண்ணிட்டு இதற்கிடையில் ஒரு அகலப்பந்து. நன்றி நடுவர்களே. உதிரிகள் உங்கள் ஆட்டத்தின் எதிரிகள் SWCC நண்பர்களே. ஒன்று இரண்டாயிரமா GOD இவர் இந்த பால்புத் மைதானத்தில் 8039 ஆட்ட நாயகன் விருதை பெற்றுள்ளார்.
மீண்டும் ஒரு அகலப்பந்து. நன்றி நடுவர்களே. சிறந்த முறையில் ஒரு டேட். இதற்கிடையில் அவுட்டா ஆறா? 6. நன்றி நடுவர் அவர்களே. சரண் தனது அணிக்காக மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். மீண்டும் அவுட்டா? மீண்டும் 6. நன்றி நடுவர்களே. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 30. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 3வது ஓவர் வீசுபவர் யார்? என் பாசமிகு தம்பி சீனிவாசனா, என் உயிர் நண்பன் காட் ஆஃப் கிரிக்கெட்டா என்று தெரியவில்லை. காட் ஆஃப் த கிரிக்கெட் செல்வம். இவரை ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர். செல்வம் சிறப்பாக பந்து வீசுவார், சிறந்தாக மட்டையாடுவார். இதற்கிடையில் அகலப்பந்து. நன்றினர்களே, ஸ்கிரீன்வெல் நண்பர்களே, உதிரிகள் உங்கள் ஆட்டத்தின் எதிரிகள். சிறந்த முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் செல்வம். என் பாசமிகு தம்பி சீனிவாசன் கையில் பால் கொடுக்கலன்னா ஒரு கை நம்ம அடுத்த ஓவர் அவர் தான். இபி டிஏ வந்திருக்கார். சுகர் குரு. அவருக்கு 850 தான் சுகர் இருக்குது. கேட்சா பாபு வெயில் மறைத்து விட்டது. சுசில் எடுத்திருக்கலாம் அந்த கேட்சை. ரவுண்ட் கேப் போட்டுன்னு இருக்காரு. இந்த போட்டி முடிந்தவுடன் அடுத்த போட்டி அடுத்த போட்டி ட்ரீம் 11 மற்றும் பிசிசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிந்தவுடனே பூவா தலையை போட வாங்க. இதற்கிடையில் 1-2 மாற வாய்ப்பே கிடையாது. ஒரு ஓட்டம் தான். குட்டி தலை ரெய்னா என்கின்ற குட்டி காடு மீண்டும் ஒரு அகலப்பந்து. நன்றி நடுவர்களே. குரு இங்க வா, ப்ரோனி கேக் வாங்கி வச்சுக்கிறேன். ஒரு கேஸ் வாங்கி சாப்பிட்டு போ. இதற்கிடையில் 6. நன்றி நடுவர்களே. 6. நன்றி நடுவர்களே. பல்பா 4 பந்து நடுவர்களே.
மீண்டும் 6. சரண் அவர்கள் தன் அணிக்காக 4 சிக்ஸர்கள் அடித்துள்ளார். 5 மணிக்கும் 5 சிக்ஸர்கள். 10 பந்துகளில் 35 ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார் சரண். மீண்டும் 6. நன்றி நடுவர்களே. மீண்டும் 6. Three overs, score 53. நல்ல ஒரு டாட் பால். 4வது ஓவரை போட பாபு ஸ்கிரீன் வேர்ல்டுக்காக நல்ல ஒரு டாட் பால். நல்ல ஒரு ஷாட். ஆஃப் சைடில் ஒரு 4. நல்ல ஒரு ஷாட். அதே சைடில் நல்ல ஒரு ஷாட். பவுண்டரி. ஸ்டான்லி தனது அணிக்காக ஆஃப் சைடில் 2 பவுண்டரி அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு டாட் பால். ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு பாபு. நல்ல பால். நல்ல ஒரு ஷாட். கேட்ச் ஆக மாறுமா? நல்ல ஒரு விக்கெட். புகழ் கேட்ச் பிடிச்ச ஒரு புகழ். நல்ல ஒரு கேட்ச். அடுத்த பேட்ஸ்மேன் ரோட்ஸ். அடுத்த பேட்ஸ்மேன் மார்க்ரம் பாய்ஸ்க்காக ரோட்ஸ். சாரி, பிரதீப். லாஸ்ட் பால் நான் பிரவீன், நான் ஒரு பால் இருக்கான். ஓகே. 61. 2 minutes break.
டைம் அவுட் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வெளில வந்துருங்க, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷாட் கேட்சாக மாறுவான். நல்ல ஒரு ஃபீல்டிங். இதற்கிடையில் ஒரு ஓட்டம். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 62. லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். Hello. So 4 overs 62 runs boardல மோர்கம் பாய்ஸ் வெர்சஸ் ஸ்கிரீன் வேர்ல்டுக்கான போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கும். மூன்றாவது போட்டி சீரும் சிறப்பமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. அடிக்கிற வயல்ல பேய் ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும். சரண், அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பிக் பாஸ் சரண். 41 ரன் 11 பந்துகளை பதிவு பண்ணியிருக்காரு. அருமையான அடி. ஸோ 4 ஓவருக்கு 62, 2 விக்கெட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸோ ரன் ரேட் அதிகமாக இருக்குது. இந்த 4 ஓவர் எப்படி போட போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸ்க்ரீன் வேர்ல்ட். ஸோ 5வது ஓவர் சீனா போலிங்கில், ஸ்ட்ரைக்கில் பிரதீப். முதல் பந்து ஸோ ரொட்டேஷனை பார்க்குறோம். ஆஃப்ல அருமையான ஒரு ஷாட். ஸோ நல்ல ஃபீல்டிங். ஸோ டபுள் மாற்றிருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்டை பார்க்குறோம். இட்ஸ் அ குயிக் டபுள். எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க, உடனுக்குடனான ஒரு ரிப்ளைஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபுல் டாஸ், அதை அப்படியே தூக்கி வெளியே போட்டாருங்க இங்க பிரதீப். இட்ஸ் அ சிக்ஸர். லெஃப்ட் ஸ்ட்ராங்கான பிளேயருங்க பிரதீப். அருமையான ஒரு டாஸ் பால இட்ஸ் அ மேக்ஸிமம் மாத்திட்டாரு. அண்ட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இட்ட பார்க்கிறோம். அருமையான ஒரு ஃபீல்டிங். ஸோ ஒரு ஓட்டங்கள், இட்ஸ் அ சிங்கிள். ஸோ ப்ரொஜெக்டட் ஸ்கோர் பார்க்கும்போது ஸோ 100 மேலே காட்டுது. ஸோ இந்த ரன் ரேட்லேயே கொண்டு போனாங்க அப்படின்னா பார்க்கலாம். ஸோ அவருடைய 4வது பால் ஸ்ட்ரைக்கர் சரண். ஸோ லோட்டாஸை ஸோ லெக் சைடில் சென்சிபிளாக ரொட்டேட் பண்ணியிருக்காரு சரண். ஒரு ரன் மாற்றி கொடுத்துருக்காருங்க. சிங்கிள். 4 பால்ல 2 ஃபுல் டாஸ் போடுற. ஸோ சரணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஏஜ் இருந்தது. ஸோ கேட்ச் எடுத்திருந்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கலாம். ஸோ கேட்ச் மிஸ் பண்ணதுனால ஸோ அவருடைய நாக் இங்கே குரூஷியலாக பதிவு பண்ணிட்டு இருக்காருங்க ஸ்கோரை. எஸ் பிரதீப். நெக்ஸ்ட் ஒன். அம்பையர் டிசிஷன், இட்ஸ் a white signal. ஸோ எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள். ஸோ கடைசி 2 பந்துகள் இருக்கு. ஒரு ஃபுல் டாஸ், இட்ஸ் a சிக்ஸர். ஃபீல்டர் அண்ணாந்து பார்க்க இட்ஸ் a மேக்ஸிமம். 2வது ஃபுல் டாஸ் 6 மாத்திருக்காருங்க இங்க பிரதீப். டி மோர்கம் பாய்ஸுக்கு இங்க கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்கு. அமுல்ராஜ் கேட்டிருக்காரு நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு? ட்ரீம் 11 விசஸ் பிசிசி பிரதர். இஸ் ஷாட்டுக்கான ஒரு தேடல் இருக்கு. சோ ஒரு ஓட்டங்கள் க்ளோஸ்ல. சோ ஜான் ஸ்னோ சொல்லிருக்காரு திருநீலகண்டன் பிக் ஃபேன் ப்ரோ கமெண்ட் பண்ணிருக்காங்க.
ஸோ ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 80. ஸோ 5 ஓவருக்கு 80 ரன் விளையாண்டுருக்காங்க. ஸோ வினோ 11 சொல்லியிருக்காரு, ஸ்ரீனிவாசன் டேக் 1 விக்கெட், கிவ் 1000 rupees, ஸ்பான்சர் பை துரைப்பாக்கம் வினோத் குமார். ஸோ விக்கெட் எடுத்தா 1000 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ லைவ்ல 70 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ரிப்ளைஸ் உடனுக்குடன் வரும். 80 ரன்ஸ் 5 ஓவர். என்னதுண்ணா 18 ரன் தான். ஸோ 5 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 80. ஸோ 6வது ஓவர் முதல் பந்து. ஒரு கட்டர் வேரியேஷன், இட்ஸ் a legal delivery, டாட் பால். ஸோ கோகுல் சொல்லியிருக்காரு, வேலு சிசி பேட்டிங். கேட்சுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஸோ ட்ரை பண்ணிருக்கலாம், பட் ஒரு ரன் மாத்திருக்காங்க. இட்ஸ் a single. ஸோ மணிகண்டன் கே சொல்லியிருக்காரு, முரளி ப்ரோ பிக் ஃபேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல இருக்கு. 65 பேர் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல். ஸோ கமெண்ட்ரியில நான் உங்க அரி எஸ் சரண் இப்போ ஸ்ட்ரைக்ல. ஸோ ஒரு லென்த் இருந்தது, ரொட்டேஷனை பார்க்கிறோம். எஸ் சிங்கிள். ஸோ ராஜேஷ் குமார் சொல்லியிருக்காரு, நைஸ் பேட்டிங் ஃப்ரம் சரண். ஸோ 89 பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எஸ் தூக்கி போடப்பட்ட பந்து. ஸோ ரொட்டேஷனை பார்க்கிறோம், லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள். ஸோ கிச்சா சொல்லியிருக்காரு, ட்ரீம் 11 காய் ப்ரோ பிக் ஃபேன். ஸோ கோகுல் கேட்டிருக்காங்க, அங்கே மழை இல்லையா ப்ரோ? மழை இல்லை ப்ரோ, வெயில் புல காட்டுது ப்ரோ. அடுத்த பந்து. ஸ்விட்ச் ஹிட்ல ஒரு ஷாட், கேட்சா இல்லங்க, சேஃப்ங்க. பட் இங்க ஸ்ட்ரைட் அவே ஒரு டபுள் மாத்திருக்காங்க. சரணுக்கு இன்னைக்கு ரொம்ப ராசி இருக்கு. அந்த வகையில டாப் பேஜ் இருந்தது, பட் சேஃபா தான் விழுந்திருக்கு. சோ பார்ட்னர்ஷிப்பை பார்க்கிறோம். 12 பந்துகளை 24 ரன் பார்ட்னர்ஷிப்பை பார்க்கிறோம். இட்ஸ் a white signal. சோ எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ஓட்டங்கள் வருது. சோ அன்னோன் மெசேஜ் பண்ணிருக்காங்க, மார்க்கம் பாய்ஸ் 150 ரன்ஸ் அடிப்பாங்களா தெரியல ப்ரோ. ஒரு ஸ்விட்ச் ஹிட் ஷாட், இந்த தடவை கேட்ச் மிஸ் ஆவலை and it's a wicket. சரணோட நாக்கிங் எண்டுக்கு வருதுங்க. 45 ரன் பதிவு பண்ணிருக்காரு சரண். அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு சரண். வாழ்த்துக்கள் சரண். சோ டீம் மார்க்கம் பாய்ஸுக்காக 15 பந்துகள்ல 45 ஓட்டங்கள். அவருடைய சிக்ஸர்ஸ் பார்த்தோம். அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திய சரண் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நியூ பேட்ஸ்மேன் இன் தி கிரீஸ் நவீன். டீம் மார்க்கம் பாய்ஸ்க்காக 6 ஓவர் முடிவில் 86. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 86. சோ ஜான்சன் சொல்லியிருக்காரு, திருநீலகண்டன் இன்னைக்கு ஃபயர் பண்ணுவாரா? அவர் விக்கெட் ஆயிட்டாங்க ப்ரோ. சோயில் கேட்டிருக்காங்க, ப்ரோ இது ஃபைனல்ஸா? இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு இன்னைக்கு டேல. அன்னோன் மெசேஜ் பண்ணிருக்காங்க, வெல்கம் ஆன் ஸ்ரீ அரியனா. தேங்க் யூ so much ப்ரோ, தேங்க் யூ so much, தேங்க்ஸ் a lot. இஸ் கமிங் பேக் டு தி கிரிக்கெட். 7வது ஓவருடைய முதல் பந்து. சோ பாபு bowlingல, ஸ்ட்ரைக்ல பிரதீப். 9 பந்துகள்ல 19 ரன் பதிவு பண்ணிருக்கக்கூடிய பிரதீப் இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்காருங்க. கடைசி 12 பால்.
அண்ட் நல்ல ஒரு பிக்கப் ஷாட், டைம், எலிவேஷன் எல்லாமே இருக்கு. அண்ட் சிக்ஸும் இருக்கும். அண்ட் இட்ஸ் a சிக்ஸர். பிரதீப் அன்ஸ்டாப்பபிள் பிளே அவருடைய பேட்ல இருந்து மூணாவது சிக்ஸரை பதிவு பண்றாருங்க இங்க. அருமையான ஒரு அடி. சோ ராஜேஷ் குமார் கேட்டிருக்காங்க, குட் எஃபர்ட்ஸ் ஃப்ரம் சாம் மெமோரியல் கண்டக்ட் குட். ஷாட்டுக்கான ஒரு ட்ரை இருந்தது, மிஸ் பண்ணிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி. 6 போனதுக்கு அப்புறம் ஒரு டாட் பால் போட்டிருக்காருங்க. குட் எஃபெக்ட்ஸ் ஃப்ரம் சாம் மெமோரியல் கண்டக்டட் குட் மேட்சஸ் ஆன் சம்மர் டைம். ட்ரீட் டு வாட்ச். கங்க்ராட்ஸ் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு பஞ்ச். ஸோ லெக் சைடில் நல்ல ஃபீல்டிங். ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். மீட்ஸ் அ சிங்கிள். ஸோ நந்தினி கேட்டிருக்காங்க, டீம் ஐசிசி மேட்ச் எப்போ ப்ரோ? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச்க்கு அப்புறம் விளையாடுவாங்க ப்ரோ. ஸோ கோகுல் சொல்லியிருக்காங்க, நெய்வேலி கெத்து நவீன். ஸோ லெக் சைடில் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. 1-2 அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க குயிக் மாத்திருக்காங்க. இல்லை, மாத்தலை. ஸோ ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இட்ஸ் a சிங்கிள். சோயல் சொல்லியிருக்காங்க, ரியனா உங்களோட கமெண்ட்ரிக்கு பெரிய ரசிகன். ஆஹா, தேங்க்யூ ஸோ மச். எக்னஸ் சொல்லியிருக்காங்க, திரு பீஸ்ட். ஸோ ராஜேஷ் குமார் குட் கமெண்ட்ரி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அடுத்த பந்து. ஆஹா, ஸ்ட்ரைட்ல ஒரு ஹிட். லாங் ஆன்ல போயிருக்குங்க. சிக்ஸர். பிரதீப் ஆன் ஃபயர். நோ வாட்ஸ் டு சேங்க. டீம் 100 ரன் பதிவு பண்ணிருக்காங்க. டீம் மோர்கிரம் பாய்ஸ். ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த டோர்னமெண்ட். முதல் 100 டீம் மோர்கிரம் பாய்ஸ் நெய்வேலி. And மீண்டும் ஒரு ஷாட். இட்ஸ் a sixer number 2. So back to back 6 பாத்துக்கிட்டு இருக்கும் பிரதீப். 14 பந்துகள்ல 38 ஓட்டங்களை பெற்றுள்ளார் பிரதீப் தற்போது வரைக்கும். அவருடைய ஆட்டம் பெயர் சொல்லும் நாக். இன்னைக்கு டேல கெத்தா சொல்லுவாருங்க நவீன். அவருக்கான ரசிகர்கள் இங்க கமெண்ட்ல கூவிஞ்சு கிடக்குறாங்க. நவீன் கெத்து, நெய்வேலி கெத்துன்னு சொல்றாங்க. அவருடைய ஆட்டம் வேற லெவலுங்க. நவீனும் இருக்காரு, பிரதீப்பும் இருக்காரு ஸ்ட்ரைக்ல. சோ ஸ்கோர் 106. 106 ஓட்டங்கள் 7 ஓவர்ல. இட்ஸ் a huge score. சோ அதே போல ஸ்கிரீன் வேர்ல்ட்லயும் நல்ல பேட்டிங் லைனப் இருக்கக்கூடிய ஒரு டீமுங்க. லாஸ்ட் ஓவர். அன்னோன் கேட்டிருக்காரு, ரித்திக் கமெண்ட்ரி பண்ணுவாரா? அவர் நெக்ஸ்ட் மேட்ச்க்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு ப்ரோ. ட்ரீம் 11 ரித்திக். சொரலோ ஃபுல் டாஸ் டாப் ஏஜ் பாக்குறோம். சேஃபா தான் விழும். சோ ஒரு ரன் மாத்திருக்காங்க. இட்ஸ் a சிங்கிள். சோ கோகுல் கண்ணா மெசேஜ் பண்ணிருக்காரு, சங்ககரா பிரதீப் அப்படின்னு. உண்மையாலுமே ஒரு சங்ககரா மாதிரி தாங்க விளையாடுறாரு. சோ லெஃப்ட் ஹேண்டர். கேட்ச் சீனா இப்படி மாறா கரெக்ட்டா இருக்கே. கவர் டிரைவோட பெஸ்ட் பிளேயர் ப்ரோ. அங்கேல சங்ககரா அங்கேல போடுங்க. சங்ககரா வந்து ஸ்விங் அண்ட் மிஸ். ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது த்ரோ ஃபுல்லா அடிக்கணும். பட் குத்தி அடிச்சதுனால ஒரு ரன் மாத்திருக்காங்க. இட்ஸ் a சிங்கிள். ஆக்னஸ் கொனஸ்கா சொல்லிருக்காங்க, பெஸ்ட் ஆல் ரவுண்டர் பிரதீப் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. எஸ், இன்னும் 4 பந்துகள் இருக்கு. சோ 108 ஓட்டங்கள் பெற்றிருக்காங்க டீம் மோர்கம் பாய்ஸ். இப்போ ஸ்ட்ரைக்ல நவீன். ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. கேட்சா யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குரிய போது சோ ரன் அவுட் கிடைக்குதுங்க. சோ ஒரு ரன் கிடைக்குது. சோ ஒரு விக்கெட். சோ பிரதீப்போட நாக்கிங் எண்டுக்கு வருதுங்க. அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திய பிரதீப் 39 ரன்கள் பதிவு பண்ணிருக்காரு 15 பந்துகள்ல. வாழ்த்துக்கள் பிரதீப். டீம் மோர்கிரம் பாய்ஸுக்காக 39 ஓட்டங்கள்.
சி ஸ்டார் சத்யா அண்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு டாப் எட்ஜ் கேட்சுக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன் பவுன்ஸ், நல்ல ஃபீல்டிங். ஸோ 2 ரன் மாத்துறாங்க. இட்ஸ் a குயிக் டபுள். ஸோ அருண் ரைன்ஸ் கேட்டிருக்காங்க, கண்ணன் ரைனா எங்க போனாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மச்சா மேன் மிஸ் யூ மார்கம் பாய்ஸ், பெஸ்ட் பவுலர் பிரிதீஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட்டா பார்க்குறோம். ஸோ 1-2 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 ரன்னுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் இட்ஸ் ஓடுறாங்க. இட்ஸ் அம்பையர் டிசிஷன், நாட் அவுட் சிக்னல். குயிக் டபுள் பார்க்குறோம். ஸோ கடைசி 2 பந்துகள் இருக்குங்க. கடைசி பந்து. ஒரு ஃபுல் டாஸ், இட்ஸ் சிக்ஸர். ஃபுல் டாஸ் போட்டா இங்க 6 அடிப்பாங்கங்க. அண்ட் இட்ஸ் சிக்ஸரோட இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் அணியின் எண்ணிக்கை 120 ரன் பதிவு பண்ணி 121 அடித்தால் வெற்றி பெறலாம் டீம் ஸ்கிரீன் வேர்ல்ட். வெற்றிக்கு தேவை 121. இந்த மைதானத்திற்கு வருகை தந்திருக்கும் ரித்திக் அவர்களை வரவேற்கிறோம். ட்ரீம் 11 ரித்திக். சோ கோகுல் சொல்லிருக்காங்க, ப்ரோ கெத்து தினேஷ் எப்போ வருவாரு தெரியல ப்ரோ. சோ மணிக்கும் ஸ்கோர் ஒரு சின்ன மாற்றம். 119 ரன் எடுத்திருக்காங்க. 120 அடித்தால் வெற்றி. சோ வெற்றிக்கு தேவை 120. So Rio சொல்லிருக்காங்க, குட் கமெண்ட்ரி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க் யூ so much பிரதர். ஸோ கோகுல் கண்ணா, டீம் டேவிட் நவீன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ லைவ்ல 64 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் முக்கியமா பண்ணுங்க. அருமையான ஒரு டோர்னமெண்ட் சாம் மெமோரியல் டிராஃபி 2025 நடைபெற்று கொண்டிருக்கு. நெய்வேலி டீமோட 12th மேன் மார்கம் பாய்ஸ் 12th மேன். இங்கே கொஞ்சம் கமெண்ட்ரி பாக்ஸ் ஸ்டேஜ் கிட்ட வாங்க, ஏன்னா நீங்கள் நேம் தேவைப்படுது, நேம் சொல்லணும். ஸோ இங்கேயே சேரை போட்டு நீங்கள் உட்காந்துக்கங்கண்ணா, சேரில் நிறைய இருக்கு. ஸோ 2 டீம்ஸோட 12th மேன் இங்கே ஸ்டேஜ் கிட்டே இருங்க. ஸோ வெற்றிக்கு தேவை 120 ஓட்டங்கள் 48 பந்துகளில். அதை சேஸ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குங்க பேட்ஸ்மேன் கிட்ட, ஸ்கிரீன் வேர்ல்டு கிட்டையும் கேப்பபிலிட்டி இருக்கு. அவங்களுக்கான ஹோம் கிரவுண்ட். ஸோ அதனால அவங்க எப்படி விளையாட போறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர்களே இருக்காங்க. ஸோ சீனியர் பிளேயர்ஸ் இன் சென்னை கிரிக்கெட் டீம் ஸ்கிரீன் வேர்ல்ட். ஸோ பார்க்கலாம் அவங்களுடைய பேட்டிங். 48 பந்துகளில் 120 அடித்தால் வெற்றி. ஸோ அடுத்த மேட்சுக்கான டாஸ் அப்டேட். டாஸ் போடுறதுக்காக ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. டீம் ட்ரீம் 11ல இருந்து கேப்டன் அண்ட் பிசிசி கேப்டன். ஸோ மெயின் ஸ்டேஜுக்கு டீம் ட்ரீம் 11 கேப்டன் அண்ட் பிசிசி கேப்டன் டாஸ் போட்டுட்டு வந்துருங்க. ஸோ 120 அடித்தால் வெற்றி. ஸோ மஜா மேன் சொல்லியிருக்காரு, மார்கம் vs ட்ரீம் 11 மேட்ச் வெயிட்டிங் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், வினோத் லெவன்ஸ் ஸ்ரீனிவாசன் ஓப்பனிங் பெட்டர் ஒன் இன் ஸ்கிரீன் வேர்ல்ட் டீம். எஸ், சிவனேஷ் சிவா சென்னை பெஸ்ட் பவுலர் சீக்கு. சாண்டி பிரவீன் சொல்லியிருக்காங்க, கமெண்ட்ரி வேற லெவல் ப்ரோ, கிரிக்கெட் போட்டா சரி ப்ரோ, தேங்க்ஸ் a lot ப்ரோ. ஸோ அன்னோன் சாம் மெமோரியல், சாம் மெமோரியல் புட்டா என்கிற ரியோ மகேஷ் எங்க இருக்காருன்னு கேட்டிருக்காங்க, தெரியல பிரதர். ஸோ இன்ஸ்டா செலிபிரிட்டி யுகேஷ் பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரியோ. செல்வா ட்ரீம் 11
வேக்கன்ட் இருந்தா மடராவை செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. எஸ், கமிங் பேக் டு தி கிரிக்கெட், ஃபீல்டிங் செட் பண்ணிரலாம் டீம் மார்கம் பாய்ஸ் அண்ட் பேட்டர்ஸ் உள்ள வந்துடலாம். இன்னைக்கு டேல இன்னும் 5 மேட்சஸ் நடத்தும், சப்போர்ட் பண்ணுங்க பிளேயர்ஸ். டீம் மார்கம் பாய்ஸ் ஃபீல்டிங் செட் பண்ணிரலாம். அவர் போற 2 ஓவர் பவுண்டரி 1 2 போனா பிரச்சனை கிடையாது, ஒரு 2 விக்கெட். Rendu openers for the team screen. Well, Dhanasilan and Vinod. So non-striker Vinod and striker Dhanasilan. ரெண்டு சீனியர் கிரிக்கெட்டருங்க. அவருடைய ஷாட்ஸ், ரெண்டு பேர் அடிக்கக்கூடிய ஷாட்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும். பார்க்கலாம். ஒரு பெரிய இலக்கு 120 அடித்தால் வெற்றி. முதல் ஓவர் போடுறதுக்காக டீம் மார்கம் பாய்ஸுக்காக அரி. என்னுடைய நேம். பார்க்கலாம் அவர் எப்படி போட போறார் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் ஓவர் ஸ்ட்ரைக்ல தனசீலன் அண்ட் நான் ஸ்ட்ரைக்ல வினோத். ஸ்கிரீன் வேர்ல்டுக்காக ரெண்டு ஓபனர்ஸ். தனசீலனுக்கான ஃபீல்ட் செட்டப் பார்க்குறோம். லாங் ஆன்ல ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. இன்சைட் த சர்க்கிள் ஆஃப் கோர்ஸ் பவர் பிளேன்னு போது இருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இதை உங்களுக்காக தொடங்க போதுங்க. அரி போலிங்ல, ஸ்ட்ரைக்ல தனசீலன் ரைட் ஹேண்டர். முதல் பந்து இட்ஸ் a quick one. umpire signal. it's a legal. it's மேல பட்டிருக்கு. ஓகே, டாட் பால். முதல் பந்தை டாட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க டீம் மார்கம் பாய்ஸ். இட்ஸ் a quick one. பேக் டு பேக் டாட் பால்ஸ் பார்க்கிறோம். அருமையான ஒரு வேகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. வேகத்துக்கு தடை இல்லை அரியோட போலிங்ல. ஏன்னா ஒரு டால் மேன். கை சுத்தி அழகா போடுறாரு. ஆக்ஷனும் அருமையா இருக்கு. மூன்றாவது பந்து இட்ஸ் a quick one. மூன்று பந்துகள் டாட் பால் போட்டிருக்காரு அரி. பவர் பிளேல அருமையான ஒரு ஸ்டார்ட் கொடுக்கிறாருங்க டீம் மார்கம் பாய்ஸுக்காக. தொடர்ந்து மூன்று பந்துகள் டாட் பால். கோகுல் சொல்லிருக்காங்க அனக்கரை எக்ஸ்பிரஸ் சக்தி அப்படின்னு சொல்லிருக்காங்க. உள்ள வராதீங்க, இல்லனா பின்னாடி நின்னுங்க. சுனில் ராஜன் கேட்டிருக்காங்க. வேர் இஸ் நெய்வேலி தல பரத் மாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த பந்து and ஒரு பிக்அப் ஷாட் டாப் பிட்ச். எள்ளுக சேஃபா விழுந்திருக்கு. 1-2 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஓட்டங்கள். டேய் நீனே வந்திருக்கலாம்டா. எஸ், ஃபர்ஸ்ட் ரன்ஸ் கொண்டு வராங்க டீம் ஸ்கிரீன் வேர்ல்ட். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் வினோத். ஓப்பனிங்ல முதல் பந்து ஃபேஸ் பண்ண போறாருங்க வினோத். ஒரு லென்த் இட்ஸ் a ஒயிட் சிக்னல். எக்ஸ்ட்ரா மூலமா ஒரு ஓட்டங்கள் வருதுங்க டீம் ஸ்கிரீன் வேர்ல்டுக்கு. இட்ஸ் a quick one. இட்ஸ் a dot ball. அன்னோன் மெசேஜ் பண்ணிருக்காரு. சென்னை பெஸ்ட் ரிவர்ஸ் ஷாட் பிளேயர் மெக்குளம் சில்வா குட்டிக்காய் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் a quick one. அந்த பேஸ், அந்த லென்த் எல்லாமே வேகம் எல்லாமே கரெக்டா இருந்தது. அந்த வகையில டாட்டோட ஓவர் கம்ப்ளீட். அது முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 2. பவர் பிளேல 2 ரன்னுக்கு போலிங் போட்டிருக்காருங்க இங்க அரி. எக்ஸலண்டான ஒரு ஸ்டார்ட் கொடுக்கிறாரு போலிங்ல. அருண் ரெயின் சொல்லிருக்காரு பால்வுட் பெஸ்ட் கேப்டன் கோகுல் அப்படி கமெண்ட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்கு. 44 பேர் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சண்டேல வீட்டில் இருந்தபடி மேட்ச் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த போட்டி பிசிசி வெர்சஸ் ட்ரீம் 11.
ஸ்ட்ரைக்ல தனசீலன். So running பார்க்குறோம் குயிக்கா மாத்து. So directed, it's a wicket. மண்டை பேட்ரா. So முதல் விக்கெட் எடுக்கறாங்க டீம். வெல் பால் 2G தான். ஏய் அப்படியே போ. எஸ். ஸோ சுனில் ராஜன் சொல்லியிருக்காரு சிட்டு நெய்வேலி எம் பட்டு. பா சூப்பரான ஒரு கமெண்ட்ப்பா, ரைமிங்காக போட்டிருக்காரு. எஸ் 4 பந்துகள் போட்டிருக்காருங்க திரு. ஸோ அவருடைய 5வது பால். அருமையான ஒரு யாக்கர் டெலிவரி. ஸோ பேட்ஸ்மேன் ரீட் பண்ண முடியலங்க. ஸோ அந்த வகையில் ஒரு டாட் பால் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு போலிங் அட்டாக்கை பார்க்குறோம் டீம் மார்கரம் பாய்ஸ் கிட்ட. ஸோ பேட்டிங்காக இருக்கட்டும் போலிங்காக இருக்கட்டும் நல்ல ஸ்ட்ராங் ஸ்குவாடுங்க. அஃப்கோர்ஸ் பவர் பிளேவை யூஸ் பண்ணணும் டீம் ஸ்க்ரீன் வேர்ல்டு. ஸோ பவுண்டரிஸ் எதிர்பார்த்த மாதிரி ஸோ இன்னும் ஸ்டார்ட் வரல. எஸ் பவுண்டரிக்கான ஒரு தேடல் இருக்கும். அடுத்த பந்து இட்ஸ் a quick one ஆஃப் திசையில் போடப்பட்ட பால். ஸோ மிஸ் பண்ணிருக்காங்க ஒரு டாட் பால். ஸோ டாட் பால் 2 in the over. எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் திரு. ஸோ 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 6. 2 பவர் பிளே ஓவர்ஸ்ல 6 ரன்ஸுக்கு போலிங் போட்டிருக்காங்க டீம் மார்கரம் பாய்ஸ். ஸோ ரிக்வயர்ட் ரன் ரேட் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக தலை சுத்துதுங்க. 18 ரன் ரிக்வயர்ட் ரன் ரேட் கேட்குது. இன்னும் 6 ஓவர் இருக்கு. ஸோ ஓவருக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 மேக்ஸிமம் பதிவு பண்ணணும். ஸோ பார்க்கலாம். கீப்பர் சேஞ்ச் இல்ல கேம்பே. And it's a wicket gone. So நல்ல ஒரு லென்த் போட்டாரு அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து. ஸோ அந்த லென்த் ஸோ கணிக்க முடியல. ஸோ அந்த வகையில் வினோத் ஸ்பீன் டிபார்ட்ஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கோகுல் ஃபாதி சொல்லியிருக்காரு சிட்டு 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 சிட்டுன்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு.
ஸோ நிதின், ஸோ சிட்டு, ஸோ சிட்டு நெத்தியில் வைக்கவா பொட்டுன்னு சொல்லு ப்ரோ. பை நித்தன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் இன் த கிரீஸ், டீம் ஸ்கிரீன் வேர்ல்டுக்காக மார்டின் ஃப்ரம் ஸ்கிரீன் வேர்ல்ட். ஸோ ஒன் டவுன்ல அருமையான ஒரு ஹிட்டருங்க. ஸோ சிக்ஸஸ் நிறைய தேவைப்படுது, அந்த கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். பால் ஒரு பால் தான் போட்டிருக்காங்க, இன்னும் 5 பந்துகள் இருக்கு. ஸோ கோகுல் 4G சொல்லியிருக்காங்க சிட்டு 3 டாட் பால்ஸ் போட்டா 500 ரூபாய் பை கோகுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், அவருடைய செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மார்டின் ஒரு புல் ஷாட்டை பார்க்குறோம் லெக் திசையில். ஸோ 1-2 அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே ஆள் இல்லை. எஸ் வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஓட்டங்கள் மட்டுமே, இட்ஸ் அ சிங்கிள். ஸோ எஸ் சூர்யா சொல்லியிருக்காங்க கோகுல் அண்ணா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 67 பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. லைவ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஆஃப் திசையில், ஸோ கவர்ஸ்ல ஒரு பஞ்ச். ஸோ ஒரு ஓட்டம் மட்டுமே இருக்கும், இட்ஸ் அ சிங்கிள். நீங்க ஒரு டாப் ஏஜ் பேக்ல 1G சிக்னல் G1 மட்டுமே கிடைக்கும். அடுத்த பந்து அம்பை சிக்னல் இங்க ஒரு ரன் மாத்துறாங்க. ஸோ குயிக்காக ஓடி இருக்காங்க. ஒரு ஒயிட், ஸோ ஒயிட் பிளஸ் 1, ஸோ 2 ரன் கிடைக்கும். ஒரு பவுன்சர், கேட்சுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்ல, 1G சிக்னல். ஸோ அடுத்த மேட்ச் ட்ரீம் 11 vs BCC. ஸோ டாஸ் போறதுக்காக ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க ட்ரீம் 11 அண்ட் BCC கேப்டன். லாஸ்ட் பால், ஸோ லாஸ்ட் 1 ball ஆஃப் திஸ் ஓவர். ஸோ 3வது ஓவர், இட்ஸ் அ குயிக் 1 டாட் பால். ஸோ டாட் பால் 2 இன் தி ஓவர். எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் சக்தி டீம் மார்க்ரம் பாய்ஸுக்காக. ஸோ 6 ரன்ஸுக்கு bowling போட்டிருக்காரு. ஸோ முருகன் துணை கமெண்ட் பண்ணியிருக்காரு நைஸ் பிளே அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சூர்யா ராக்கி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 12. ஸோ 12 லாஸ் ஆஃப் 2. ரிக்வயர்ட் ரன் ரேட் பார்க்கும் பொழுது 21 ரன் ரிக்வயர்ட் ரன் ரேட் கேக்குதுங்க. ஸோ 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 12. ஸோ நல்லாவது ஒரு போலிங்ல பிரவீன் டீம் மார்க்ரம் பாய்ஸ்க்காக. ஸோ முதல் பந்து ஒரு கட்டர் வேரியேஷன். ஸோ ஸ்விட்ச் ஹிட்ல ஆடி இருக்காங்க. ஸோ ஒரு ரன் மாத்திருக்காங்க. இட்ஸ் அ சிங்கிள். இட்ஸ் அ குயிக் 1. ஸோ ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு டாட் பால் மட்டுமே. ஸோ லைவ்ல கிட்டத்தட்ட 60 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, பேசிக்கிட்டே மேட்சை பார்க்கலாம். ஒரு கட்டர் வேரியேஷன். ஸோ லெக் கட்டர் போட்டிருக்காருங்க. ஸோ ஒரு டாட் பால். ஸோ பேக் டு பேக் டாட் பால்ஸை பார்க்குறோம் பிரவீன் கிட்ட. சம்படிஷன் இட்ஸ் a white signal. எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் வருது. சம்பை சிக்னல்.
ஸோ மேலே தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ டாட் பால். ஸோ அருண் ரெயின் சொல்லியிருக்காரு, ரித்திக் அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸுக்கும் ஸ்பாட்லேயே 200 ஃப்ரம் காட்ஃபாதர் எபி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல் டாஸ் ஸ்டெப் அவுட் பண்ணாரு, பட் சரியான ஒரு கனெக்ஷன் இல்லை, பட் டாட் பாலா மாறி இருக்குங்க. ஸோ அருமையான ஒரு ஓவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பிரவீன் கிட்ட. ஸோ 5 பந்துகள் போட்டு 2 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன். It's a quick one. So dot ball 2 in the over. Another excellent over from Praveen. Just 2 runs க்கு bowling போட்டிருக்காருங்க. அருமையான ஒரு ஓவர். So 4 overs இங்க கம்ப்ளீட் ஆகுது. It's a break. So 2 minutes பிரேக்குங்க. பிரேக்கே வேணான்னு சொல்றாங்கப்பா டி மார்க்கம் பாய்ஸ். இதுதான்ப்பா போட்டி. சுனில் ராஜன் சொல்லியிருக்காரு கேப்டன் பரத். ஓகே, கமிங் பேக் டு த கிரிக்கெட். எஸ், 5வது ஓவர் முதல் பந்து. சம்பே சிக்னல், இட்ஸ் a white signal. So bowlingல சிட்டு. சுனில் ராஜன் சொல்லியிருக்காருங்க, சிட்டு bowling போட்டாலே 500 ரூபாய் தரேன். It's a swing and miss. It's a dot ball. It's a quicker one. So ஒரு ஓட்டங்கள் மட்டுமே வாய்ப்பு இருக்கும். Yes, rotate the strike. It's a single. So யார் சொல்லியிருக்காரு, அண்ணா நெய்வேலி சிட்டு கிட்ட பந்து அவர் கோவப்பட்டா ஃபயரா போகுங்க அப்படின்றாரு. அருமையான ஒரு ஷாட். இட்ஸ் a boundary. இந்த ஷாட் வேற லெவலுங்க, சேவா கடிக்கிற மாதிரி இருந்ததுங்க. ஆஃப் திசையில ஒரு பலான ஒரு அடி. இட்ஸ் a boundary. ஸோ அவர் போட்ட வேகத்துக்கும் அந்த பேட் பஞ்ச் தெளிவா இருந்தது. இட்ஸ் a 4. அண்ட் இங்க லெக் சைடுல ரொட்டேட் பண்ணிருக்காங்க. 1-2 அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ ஒரு ஓட்டம் மட்டுமே இருக்கும். இட்ஸ் a single. ஸோ நிதின் ராஜ் சிட்டுவை மாவீரன் பால் போட சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்க ஒரு டாப் ஏஜ். ஸோ பேக்ல ஸ்லிப்ல எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கேட்சிங்க. டாப் ஏஜ் அடிச்சா பட் குயிக்கரா வந்தது. ஸோ விக்கெட் ஹஸ் பீன் கான். கோச் ராஜேஷ் சொல்லியிருக்காரு, அம்பையர் பிரவீன் அண்ணாவை ஒரு ஆய் சொல்ல சொல்லுங்க ஃப்ரம் ராஜேஷ் துரைப்பாக்கம் அப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன், நியூ பேட்ஸ்மேன் இன் த கிரீஸ், டீம் ஸ்கிரீன் வேர்ல்டுக்காக பாஸ்கி, பாஸ்கர் என்கிற பாஸ்கி, ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அவர் பேட்ல இருந்து சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள பேட்ஸ்மேன்க. ஸோ பார்க்கலாம். ஸோ லைவ்ல 65 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மேட்சை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வீட்டில் இருந்தபடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ், நியூ பேட்டர் பாஸ்கி. கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ரிப்ளைஸ் உடனுக்குடன் வரும். ஸோ போலிங்ல அருண், அருமையான ஒரு பந்து வச்சுங்க, ஸ்டெப் டு ஸ்டெப் லைன்ல போட்டாரு. ஓவர் அப். ஓவர் கம்ப்ளீட். 5 ஒரு முடிவில் அணி எண்ணிக்கை 21. ஸோ 21 ரன்ஸ்
ஸோ 18 பந்துகளில் 99 அடித்தால் வெற்றி வெற்றி வெற்றி. ஸோ 18 balls 99 runs. ரியோ சொல்லியிருக்காங்க கேப்டன் ஜங்குல் கோகுல். ஸோ மனோஜ் பிரிண்டர் சொல்லியிருக்காரு சப்போஸ் கொட்டிக்கு ஒரு ஆய் சொல்லுங்க ப்ரோ. சாராத ஒரு முதல் பந்து. இட்ஸ் a quick one. வேகம் அருமையா இருந்தது அந்த வகையில. சோ டாட் பால பார்க்கிறோம். சோ லோகேஷ் bowlingல. சோ அரௌண்ட் தி விக்கெட்ல இருந்து சோ மார்கரம் பாய்ஸ் bowlers மோஸ்டா பாத்தீங்கன்னா அரௌண்ட் தி விக்கெட்ல தான் வந்து bowling போடுறாங்க. எஸ். அடுத்த பந்து. ஒரு ஷாட் லெக் திசையில. சோ 1-2 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இட்ஸ் a single. ஒரு ஸ்லோயர் வேரியேஷன். ஸோ 1-2 அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஓட்டங்கள் மாற்றிருக்காங்க. இட்ஸ் a single. ஸோ அடுத்த மேட்ச் ட்ரீம் 11 vs பிசிசி கேப்டன் டாஸ் போடுறதுக்காக ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. மின்னல் சத்யா ரெடியா இருக்காரு. ஒரு பவுன்சர். ஸோ 1-2 அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ ஒரு சிங்கிள். இட்ஸ் a quick single. குயிக்கா ஒன். ஸோ மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டாட் பால் மட்டுமே. ஸோ கடைசி பந்து. ஸ்லாட்ல இருந்தது க்ளோஸ்ல ஆடி இருக்காங்க. சோ ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. சோ டாட் பால் 2 in the over. another good over from லோகேஷ் டீம் மார்கம் பாய்ஸ்க்காக. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 24. சோ 24 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு. கடைசி 12 பந்துகள் இருக்கு. 54 பேர் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ ரியா சொல்லிருக்காங்க எங்கள் ஜாத்ரி மாமாக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ஸோ புட்டா அவர்கள் சொல்லியிருக்காரு எங்கள் ஜாத்ரி மாமாக்கு ஒரு ஆய் சொல்லுங்க. ஆய். ஸோ 7வது ஒரு முதல் பந்து. ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் இங்க ஒரு ஷாட். இட்ஸ் a sixer. புகழ் அவரோட பேட்ல இருந்து 6 பதிவு பண்றாருங்க டீம் ஸ்கிரீன் வேர்ல்டுக்காக. ஜாத்ரி மாமா என்கின்ற ஹரிச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு ஆய் சொல்லுங்க. கைய தூக்குறா பாருங்கப்பா அண்ணன். சிரிச்சாலே அழகுப்பா. அடுத்த பந்து. And மீண்டும் ஒரு ஷார்ட் கலெக்ஷனை பார்க்கிறோம். டைம் இருக்கா? Umpire signal. It's a wicket. So wicket has been gone. ஷாட்டுக்கான ஒரு தேடல் இருந்தது. ஸோ டைம் இல்லை. ஸோ அந்த வகையில் விக்கெட்டை எடுத்திருக்காங்க டீம் மார்கரம் பாய்ஸ். நெக்ஸ்ட் பேட்டர். ஏம்பா 4575 டூ வீலர் யாருப்பா என்ட்ரன்ஸ் கேட்டாண்ட விட்டுருது சாவி விட்டுக்கிறீங்க. ஆர்கனைசர் கேட்டுக்குது வாங்கிங்கப்பா, சீக்கிரம் போங்கப்பா. இந்த போட்டியை காண மண்குயின் ராஜா என் மாமா குப்பை என்கின்ற காதுண்டையவர்கள் சிறப்பு விருந்தினராக
கலந்து கொண்டிருக்கிறார். அது மேலே சரிகரி நம்ம பாய் சிக்கன் பாயை வந்துக்கிறாரு. எஸ்சிசி அணியின் முன்னாள் துணைத் தலைவர் வேலு அவர்கள். எப்பா இருக்கிறார்ல வேலு சிவா, கையை காட்டுப்பா, இருக்கிறார்ல இல்லையா பாய்? அகலப்பந்த நன்றி நண்பர்களே. புத்ராங்கனி குட்டையின் நட்சத்திர ஆட்டக்காரர் எங்கள் மாமா பொன்ராசு. பா பிசிசி அணியின் தலைவர் கொஞ்சம், கேப்டன் அணியின் தலைவர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. ட்ரீம் 11 அணியின் தலைவரை கொஞ்சம் பூவா தலையா போட வாங்க. மாஸ்டர் சத்யா காத்து கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் ஒரு பவுண்டரி. நன்றி நடுவர் அவர்களே. அடுத்த போட்டிக்கு லெக் எம்பர் என்ற முறைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் குட்டி கார்டியன் என்ற சுரேஷ் ரெய்னா அவர்கள். டி ஷர்ட்டை மாற்றி விட்டார். KA மீண்டும் ஒரு 6. நன்றி நடுவர்களே. இந்த போட்டிக்கு நடுவராக தம்பி பிரவீன்குமார் அவர்களும் லிட்டில் ட்ரீம்ஸ் ஓனர் திரு மதன்குமார் அவர்களும் இதற்கிடையில் ஓவர். நன்றி நடுவர்களே. 7 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 42. 6 பந்துகளில் 78 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி ஸ்கிரீன்வெல்ட் அணியின். எம்பா பிசிசி தலைவர் வந்தாரப்பா. இதற்கிடையில் அவுட். நன்றி நடுவர் அவர்களே. பிரவீன பிசிசி அணி தலைவர் ட்ரீம் 11 தலைவர் பூவா தலைவர் போட வந்துட்டாங்களா? பூவா தலைவர் போட்டு டி ஷர்ட்டை கொடுங்க. மணி 1 போகுது, இன்னும் 5 மேட்ச் நடத்தினா. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. யார் பா இது? நியூ பேட்ஸ்மேன் சுசில். இதற்கிடையில் ஒரு 6. பால் பாய்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் பால் எடுங்க. ட்ரீம் 11 அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் புல்டாக் அவர்கள் வந்துவிட்டார். அவருடைய ஒரு பொன் திரிப்பை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. தம்பி புல்டாக், உன்னுடைய முகத்தை மட்டும் நன்றி நன்றி தம்பி. சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துக்கிறியா?
பூவா தலையா போட்டதில் என்னப்பா 4 பந்து இருக்கா 5 பந்தாப்பா லாஸ்ட் பால்பா ஒரு பந்து நெய்வேலி அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறோம். இந்த ஆட்ட நாயகனாக சரண் அவர்களை தேர்வு செய்யப்படுகிறோம். இந்த ஆட்ட நாயகன் விருதை திருவதி அம்மன் கோயில் அறங்காவலர் குழு உறுப்பினர் தம்பி தியாக அவர்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆட்ட நாயகன் விருது தட்டி செல்வ நெய்வேலி அணியின் சரண் கொஞ்சம் சரண் கொஞ்சம் அப்படியே ஆட்ட நாயகன் விருது வாங்கி போயிடும்பா. இந்த ஆட்ட நாயகன் விருதை நமது பாசமிகு தம்பி திருவதி அம்மன் அறங்காவலர் குழு உறுப்பினர் தியாக அவர்கள் வழங்குவார். எம்பா அங்கப்பா தியாக அதோ மேனது ஸ்டேஜ் அது பிசிசி அணியும் ட்ரீம் 11 அணியும் பூவா தலையை போட்டதில் ட்ரீம் 11 அணி டாஸ் வென்று ஃபீல்டிங் தேர்வு செய்ய